ஓகே. சோ போன வாரம் நம்ம கௌலினி கேவலானர்கிய கைவல்ய பததாயினி வரைக்கும் பார்த்தோம். அனர்கிய கைவல்ய பததாயினி, அதாவது மதிப்பே இட முடியாத அந்த கைவல்ய பதவியை கொடுப்பவளா இருக்கா அந்த ஆதிபராசக்தி அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு 927 ஸ்தோத்திர பிரியாலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திர பிரியா. சோ ஸ்தோத்திரம்னா நம்மளுக்கே தெரியும், ஸ்தோத்திர பிரியா, அம்பாளுக்கு ஸ்தோத்திரம்னா அவ்வளோ இஷ்டம், ஸ்தோத்திரங்களில் மிகவும் பிரியம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப ஸ்தோத்திரம்னுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்தோத்திரம் இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் சொல்றது பேர் வந்து லௌகிகமான ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது. சோ அதுல பார்த்தீங்கன்னா பகவானுடைய குணங்களை பத்தி சொல்றது, அப்புறம் பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது, அப்புறம் பகவானுடைய பராக்கிரமத்தை பத்தி சொல்றது, பகவானுடைய விபூதிகள் அதாவது மகிமைகளை பத்தி சொல்றது, பகவானை பிரார்த்தனை பண்றது, அதெல்லாம் வந்து ஸ்தோத்திரம், லௌகீகமான ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து நம்மளுக்கு ஸ்தோத்திரம், லௌகீக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அதே இன்னொரு விதமான ஸ்தோத்திரம்ங்கிறது வந்து என்னன்னா வைதீக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது மந்திரங்கள், நம்மளுக்கு அர்த்தம் இதெல்லாம் தெரியாது, பட் மந்திரங்களால் அம்பாளை ஸ்தோத்திரம் செய்வது. சோ இந்த ரெண்டு வகையான ஸ்தோத்திரமுமே அம்பாளுக்கு மிகவும் பிரியம். ஸ்தோத்திர பிரியா, லௌகிக ஸ்தோத்திரம் நம்ம சொல்றது, அதே மாதிரி மந்திரமான வைதிக ஸ்தோத்திரம்னு சொல்லுவா. அது இரண்டிலுமே அவளுக்கு அப்பேற்பட்ட அலாதி பிரியம் அப்படிங்கிற. அடுத்தது ஸ்துதிமதி அப்படின்னா எப்பவுமே போற்றுதலுக்கு உரியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்பாள் வந்து எல்லாத்துலயுமே அவ வந்து ஃபர்ஸ்ட், எதுலயுமே உச்ச நிலைதான், நிறை நிலையில தான் இருக்கா அம்பாள். அவளுடைய பண்பாட்டிலும் சரி, அவளுடைய ஆற்றல், இல்ல லேசான காரியமா அவ பண்ணிட்டு இருக்கா. இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறதுல இருந்து, ஸ்திதியில இருந்து, சம்ஹாரம் பண்றதுல இருந்து அத்தனையும் அவ பார்த்துட்டு இருக்கா. சதா வந்து அவள் சிருஷ்டிச்ச அந்த பிரபஞ்சம் பத்தியும், பிரபஞ்சத்தில் வாழும் உயிரினங்கள் பத்தியும், அதனுடைய மேலாண்மை பத்தியும் மட்டுமே அவ சதா எல்லாத்துலயுமே நிறை நிலையில இருக்கா அம்பாள். அதனால பிரபஞ்சம்ங்கிறது வந்து அவளுடைய ஒரு கூறு அப்படின்னா, சோ அவளை எப்பொழுதுமே அவள் போற்றுதலுக்கு உரியவளாகவே இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அம்பாளை ஸ்தோத்திரம் செய்தால் ஞானம், ஐஸ்வர்யம் இரண்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறா. ஸ்துதி மதி அப்படிங்கிறா. அதாவது ஸ்துதிங்கிறது இங்க ஞானம், மதிங்கிறது ஐஸ்வர்யம், ரெண்டுமே கிடைக்கும். சோ ரெண்டையுமே தரக்கூடியவள் அப்படிங்கிற இந்த போன இதோட கண்டினியூஷனா எடுத்துட்டோம்னா, ஸ்தோத்திர பிரியா ஸ்துதிமதி அப்படின்னு எடுத்தா, ஸ்தோத்திரங்கள் பண்ணினா ஞானமும் நம்மளுக்கு ஐஸ்வர்யமும் பக்தர்களுக்கு வந்து சேரும், கொடுப்பவள். சந்தோஷப்பட்டு யாருக்குமே என்ன அதிகமா சந்தோஷம் இருந்தா நம்மளுக்கு உடனே என்ன கிஃப்ட் தருவோம், அதாவது தன்னுடைய சந்தோஷத்தை எப்படி காமிப்பா, அந்த மாதிரி அம்பாளுக்கும் பூர்ண சந்தோஷம் அடையும் பொழுது ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் வழங்குகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா. ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா, அதாவது ஸ்ருதியால் புகழப்பட்ட வைபவத்தை உடையவள் அப்படின்னு. அதாவது ஸ்ருதியால் புகழப்பட்ட, ஸ்ருதிங்கிறது என்ன, வேதம். சோ அந்த வித்யாஸ்வரூபமான வேதமாய் மிளிர்கிறாள் அந்த அம்பிகை, அதுதான் ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா. அடுத்தது மனஸ்வினி. மனஸ்வினி அப்படின்னா மனதை தனக்கே உரியதாய் வைத்திருப்பவள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அவ வந்து அவளுக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ ஒரு முக்தர்கள், அதாவது பரஞானம் பெற்றவர்களுக்கு பார்த்தோம்னா எப்படி இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் எதுவுமே கிடையாதோ, அது மாதிரி இதெல்லாம் வந்து யாருக்கு இருக்கும், இந்த இன்ப துன்பம் எல்லாமே இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில அல்லல் பட்டு கொண்டிருக்கும் நம்மை போன்றவர்களுக்கு தான் உண்டு. ஆனா அந்த அன்னை பராசக்திக்கு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்துல எது மேலேயும் விருப்போ வெறுப்போ கிடையாது. தன் மனதுக்கு
தானே இறைவியாக அந்த அம்பாள் எப்பொழுதும் இலங்கிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறா. அதான் மனஸ்வினி, தனக்கே உரியது. மனதை இந்த மாதிரி ஆசா பாசம் இச்சா குரோதம் எதுவும் கிடையாம தனக்கு உரியதாய் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்றா. அண்ட் அவ எது மேலயும் வெறுப்போ காட்டுகிற மாதிரி எந்த வஸ்துவும் அவளோட உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை, எல்லாமே அவளோட மேனிஃபெஸ்டேஷன் தான் இல்லையா. சோ நம்ம அப்படியும் அதை யோசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது மானவதி. மானவதி அப்படின்னா ரொம்ப பெருந்தன்மையான மனதை உடையவள். அவளுக்கு அதாவது அவளுக்கு அப்பேற்பட்ட பெருந்தன்மையான மனதை, அதாவது அம்பாளுக்கு நல்லவா கெட்டவா அப்படின்லாம் யாரையுமே பிரிச்சு பார்க்க மாட்டா. இப்போ ஒரு அம்மா இருக்கான்னா தன்னுடைய குழந்தைல ஒண்ணு ரொம்ப சூட்டிக்கா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும், ஒண்ணு கொஞ்சம் இதுவா சவலையா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் புத்தி கம்மியா இருக்கலாம், ஞானம் கம்மியா இருக்கலாம், அந்த மாதிரி. ஆனா அந்த அம்மா எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பா இல்லையா. அந்த குழந்தைய வெறுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த லோகத்துல அவ படைச்ச அத்தனை பேரும், நல்லவாளா இருக்கட்டும் கெட்டவாளா இருக்கட்டும், எல்லாருக்குமே அவளுடைய ஆதரவு எப்பொழுதுமே உண்டு. அதான் அவளுக்கு அப்பேற்பட்ட பெருந்தன்மையான மனதை உடையவள் மானவதி. மகேஷி. மகேஷிங்கிறது மகேஸ்வரனுடைய பத்தினி, மகேஷி அப்படின்னு சொல்றது. மங்களாகிருதிகி அப்படின்னா மங்களமகரமான வடிவங்களில் இருப்பவள் அப்படிங்கிற. அதாவது இந்த லோகத்துல இருக்கிற எல்லாமே அனைத்துமாகவும் அத்தனை உயிர்கள் ஆகவும் இருக்கிறது யாரு? சாட்சாத் அந்த அம்பிகை தான். சோ இப்ப ஒரு தங்கம் இருக்கு, அந்த தங்கம் நம்மளுக்கு அதுல இருந்து பண்ணின நகைகள், நகைகள்லாம் பண்ண உடனே அது என்ன தங்கம் இல்லாம போயிட போறதா? எல்லாமே தங்கம் தான், அதோடைய வடிவம் தான் மாறி இருக்கு. சோ எந்த நகை எடுத்தாலும் அதோட மூலம் பார்த்தீங்கன்னா தங்கம் தான் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த அம்பிகையின் ஸ்வரூபமாகவே இருக்கு. சோ இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை வடிவங்களுமே அந்த மங்கள ரூபிணியின் வடிவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. மங்களாகிருதிகி. விஸ்வமாதா, எல்லாருக்குமே இதுல மீனிங் தெரியும். விஸ்வனா லோகம், மாதா எல்லா லோகங்களுக்கும் ஜனனியாக இருப்பவள் விஸ்வமாதா அப்படின்னு. அதாவது இந்த லோகத்தில் தோன்றிய அத்தனை உயிர்களுக்கும் தாயாக இருந்து அவதான் பேணி காக்கிறாள் அப்படிங்கிறார். சோ இந்த பிரபஞ்சத்துல எந்த உயிர் வகைய நம்ம பார்த்தாலும் அந்த பராசக்தியானவள் விஸ்வமாதாவா வடிவெடுத்து அந்த உயிரினங்களை பேணி வருகிறாள். அதான் விஸ்வமாதா. ஜெகத்தாத்ரி. ஒவ்வொன்றும் இப்ப பார்த்தேன்னா இந்த மீனிங்ஸ் எண்டுல வர வர அவ்வளோ இன்டென்சிவா இருக்கும் நம்மளுக்கு. அவளுடைய அந்த பராக்கிரமங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கும் நம்மளுக்கு. ஜெகத்தாத்ரி அப்படிங்கும் போது இந்த ஜெகத்தையே தாங்குபவளாக இருக்கா. அதாவது அண்டங்கள் எல்லாம் ஒழுங்கா இயங்கறதுக்கு காரணகர்த்தாவாக அவள் இருக்கிறாள். சகல ஜகத்துக்கும் ஆதாரமாக அவள் இருக்கிறாள். அதான் விசாலாட்சி. விசால அக்ஷி. விசாலமான அக்ஷினா கண்ணு. சோ விசாலமான கண்களை உடையவள் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதாவது அந்த அம்பாளுடைய கண் பார்வைக்கு எட்டாதது அப்படிங்கிறது இந்த லோகத்துல எதுவுமே இல்லை. எந்த மூலை முடுக்கு நுக் அண்ட் கார்னர் ஒரு ஆட்டம் கூட அவ கண் பார்வையிலேருந்து தப்பவே தப்பாது. இந்த அண்டங்கள் அனைத்தும் அவளுடைய கண்காணிப்பில் தான் இருந்து வருகின்றன. அதே பிரளய காலத்துல எல்லாமே தோன்றா நிலைக்கு போய் அவளிடமே ஒடுங்குகின்றன, எல்லாம் மறைஞ்சு போறது இல்லையா. சோ அம்பாளுடைய மேற்பார்வைதான் இந்த அத்தனை செயலுக்கும் பிரமாணமாக இருக்கு அப்படிங்கிறார். சோ இந்த ஜகத்தோடைய தோற்றமாகட்டும் இருப்பு ஆகட்டும் ஒடுக்கமாகட்டும் எல்லாத்தையுமே அந்த அம்பாள் பார்த்து கொண்டே இருக்கா அவளுடைய விசால கண்களால். அதனாலேயே அவளுக்கு விசாலாட்சி அப்படின்னு பேரு.
அதே நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னா காசி விசாலாட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ வாரணாசியில இருக்கிற அந்த அம்பாளுக்கு பெயர் விசாலாட்சி. சோ அந்த விசாலாட்சி அந்த அம்பாள் ரூபமா இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்த நாமாவை எடுத்துக்கலாம். விசாலாட்சி விராகினி. அடுத்தது விராகினி அப்படிங்கும் போது என்னன்னா வைராகியத்தோடு கூடியவள் அப்படிங்கிறா. அதாவது அவளுக்கு பற்றுதல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது அவள்கிட்ட ஒண்ணு இல்லாததான். அதாவது பற்றுதல் எப்போ வரும் ஒரு இது மேல, அந்த ராகம் ஆசைங்கிறது எப்போ வரும், நம்ம கிட்ட ஒண்ணு இல்ல அது கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஆசை. இன்னொன்னு நம்ம கிட்ட இல்லாதது கிடைக்கணும்னு ஒண்ணு, இன்னொன்னு புதுசா ஏதோ ஒண்ணு அப்படி ஒண்ணு புதுசா வந்திருக்குன்னா ஆஹா அது நம்மள்ட்ட இருந்தா நன்னா இருக்குமே அப்படிங்கிற ஆசைப்படுறது. சோ இதெல்லாம் ஆசைகள் ராகம்னு சொல்லுவா. ஆனா அந்த அம்பாளுக்கு அந்நியமா இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒண்ணு உண்டா? புது பொருள்னு அவ எதுக்கு ஆசைப்படணும்? அப்படி ஒண்ணுமே இல்லை. சோ தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்கிறது அந்த அம்பாளுக்கு இல்லவே இல்லை. அது மாதிரி புதுசா அவளுக்கு ஒண்ணு கிடைக்கணும் அப்படிங்கறதும் ஒண்ணுமே கிடையாது அம்பாளுக்கு இல்லையா? சோ அதனாலேயே அவளுக்கு பற்றுதல் இல்லாது இருப்பது, அவளுக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது, வைராகியத்தோட இருக்கா விராகினி. அடுத்தது பிரகல்பா அப்படின்னா துணிவோடு இருப்பவள். துணிவு, தைரியம். அம்பாளுக்கு தைரியம் ஜாஸ்தி, அதே மாதிரி பலமும் ஜாஸ்தி. சோ இந்த தைரியமும் பலமும் இருக்கும் அந்த ஸ்திரீக்கு பிரகல்பா அப்படிங்கிற பேரு. சோ அவளுக்கு இருக்கிற தைரியத்தை பத்தி சொல்லணுமா? அந்த அம்பாள் சிருஷ்டி அப்படிங்கிற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த கர்மாக்கள் செய்வதில் அவள் துணிவோடு இருக்கிறாள். அதுவே அவளுடைய தைரியத்தையும் பலத்தையும் எடுத்து காண்பிக்கும் செயலாக இருக்கு இல்லையா? சோ துணிவோடு இருப்பவள் பிரகல்பா. பரமோதாரா, பரம உதாரா அப்படின்னா அப்பேற்பட்ட மகிழ்வை தருபவள் அப்படிங்கிறா. பரம அப்படின்னாலே என்ன, மகா டூமச்சுன்னு அர்த்தம். சோ பரம உதாரா. அவளுக்கு அவ குடுக்கணும்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளோ தாராளம். அவ கருணா கட்டாட்சி இல்லையா? கருணா மழையை பொழிவாள், சும்மா துளி இது அதுன்னு இல்ல. அப்பேற்பட்ட தாராள மனசு படைத்தவள் மகத் அப்படிங்கிறா. சோ அப்பேற்பட்ட மகிழ்வை தருபவளாக இருக்கா அப்படிங்கிறா. அதான் பரம உதாரா. அதையே நம்ம வேற மாதிரி பிரிச்சோம்னு நினைச்சுக்கோங்க, பர மோத ஆரா அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி பிரிச்சோம்னு நினைச்சுக்கோங்க, அப்பவும் நம்மளுக்கு மீனிங் வருது. என்னன்னா பர அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான அப்படின்னு அர்த்தம். மோத அப்படின்னா சந்தோஷம், ஆனந்தம்னு அர்த்தம். ஆறாங்கிறது பூர்ணம், நிறைய அப்படின்னு அர்த்தம். சோ அம்பாள் அவ்வளோ ஒரு உயர்ந்த சந்தோஷத்தை தருபவள். சோ இப்படி பிரிச்சும் நம்மளுக்கு வருது, பரம உதாரா, பர மோத ஆரா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பரமோதம், அப்புறம் பரமோதம் அரா அப்படி பிரிச்சோம்னு நினைச்சுக்கோங்களேன். பரமோதம்னா சமுத்திரம் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க சமுத்திரம்னா என்ன சொல்றா? சம்சார கடலை சொல்றா. சோ அதை அரா, அராங்கிறது ஆயுதத்தால் அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த சம்சார துக்கத்தை நாசம் செய்பவள் அப்படிங்கிற மீனிங்லயும் வருது. சோ ஒரே பரமோதாராங்கிறத பரம உதாரா, பரமோத ஆரா, பரமோதம் அரா, 3 விதமா நம்ம பிரிக்கிறோம். அடுத்தது பராமோதா, பர ஆமோதா அப்படிங்கிறா. அதாவது அம்பாளுடைய கீர்த்தி, புகழ், அப்பேற்பட்ட உயர்வான கீர்த்தி உடையவள் அப்படின்ற புகழுக்கு இருப்பிடமாய் உள்ளவள் அம்பாள். ஆமோத அப்படின்னா ஆக்சுவலா நறுமணம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது வாசனை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த அம்பாளுடைய அந்த வாசனை இந்த லோகமெங்கும் பரவி இருக்கிறது. நறுமணம் இருக்கும் இடத்தில் அம்பாள் வசிக்கிறாள் அப்படின்னு சொல்லுவா. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், சுவாமி ரூம்ல அம்பாளுக்கு
தூபம் போடுறோம், சாம்பிராணி போடுறோம், ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வைக்கிறோம் இல்லையா பூஜை பண்ணும் பொழுது. அதனாலதான் சோ அந்த நறுமணம் இருக்கும் இடமெல்லாம் அம்பாள் இருக்கிறாள்ங்கிறத காமிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த தூபதி இதெல்லாம் பண்றோம் நம்ம. சோ அதே மாதிரி இங்க வந்து நறுமணம் வந்து எப்படி பரவி இருக்கோ, எல்லா இடமும் அந்த நறுமணம் பரவுமோ. இப்ப நம்ம ஒரு இடத்துல பெர்ஃப்யூம் அடிச்சோம்னா அந்த ரூமே நல்ல வாசனையா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி எப்படி நறுமணம் உடனே பரவுறதோ, அந்த மாதிரி அம்பாளுடைய புகழும் கீர்த்தியும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. அதுதான் பர ஆமோதா. அடுத்தது மனோமயி. மனோமயி அப்படின்னா மனதையே ரூபமாக உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது மனதை ரூபமாக உடையவள் அப்படிங்கிறா. சோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, தூய மனம் படைத்தவளா இருக்கா அந்த அன்னை பராசக்தி. சோ அந்த அவளும் மனதை தூயமாக வைத்துக்கொண்டு மக்கள் எல்லாரும் தன் மனதை இன்னும் பண்படுத்தும், அதாவது ரிஃபைன் பண்ணி தூய்மையை ஆக்கிறதுக்கான வழியையும் காட்டுகிறாள் அவள். இப்போ நம்ம வந்து ஒண்ணு சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல நம்ம அந்த மாதிரி இருக்கணும். we should stand as an exampleன்னு சொல்லுவா தெரியுமா. நம்ம கிட்ட அந்த கேரக்டர் இருக்கும் பொழுதுதான் அது மத்தவாளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அத மாதிரி சோ இவ தூய மனமோட இருந்து சகல ஜீவராசிகளுடைய மனதையும் தூய்மையாக்க சதா வழிவகுத்து கொண்டே இருக்கிறாள். அதான் மனதையே ரூபமாக உடையவள். வியோமகேசி. வியோமன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆகாசம். கேசி கூந்தல். சோ ஆகாசத்தையே தன்னுடைய கேசமாக உடையவள் அப்படிங்கிறான். சோ அம்பாளுடைய விஸ்வரூபம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, விராட் ஸ்வரூபம் எப்படி நம்ம பகவான் விஷ்ணுவுக்கு சொல்றோம், அதே மாதிரி அம்பாளுக்கும் விஸ்வரூபம் இருக்கு. சோ அந்த விஸ்வரூப படைத்துள்ள அந்த ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள்ல பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, நிலம் மண்ணு வந்து அம்பாளுடைய திருவடியாக அமைகிறது, ஆகாசம்ங்கிறது அம்பாளுடைய கேசமாக அமைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வியோம கேசி அப்படின்னா அந்த ஆகாசத்தையே கேசமாக உடையவள். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த அம்பாளை. நம்ம அப்படியே நினைச்சு பார்த்தாலே அந்த விராட் ஸ்வரூபம் ஜெகத் ஜோதியா அவ்வளவு பெருசு இருக்கா, வானத்துக்கும் பூமிக்கும் சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி இருக்கா. அப்போ அந்த வானமே வந்து அவளுடைய கேசமாக இருக்கு. அப்படியே கண்ணுல நம்ம நினைச்சு பார்த்தாலே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ரூபமா இருக்கு பாருங்க அந்த விராட் ஸ்வரூபம். அதே மாதிரி பரமசிவனுக்கும் வியோமன் வியோம கேசர் அவரும் வந்து அவருக்கும் வந்து அந்த தலையில இருக்கிற ஜடாமுடி வந்து ஆகாசமே ஜடாமுடியா இருக்குன்னு சொல்லுவா. அதனால பரமசிவனுக்கும் வியோமகேசன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சோ அவருடைய பத்னிங்கிறதுனாலையும் வியோமகேசின்னு அம்பாள் சொல்லப்படுகிறாள். விமானஸ்தா அப்படிங்கிற. விமானஸ்தான விமானத்தில் வீற்றிருப்பவள். விமானம்னா என்ன நம்மளுக்கே தெரியும், பிளையிங் த்ரூ த ஏர். சோ ஆகாசத்துல போகக்கூடிய வாகனம். புஷ்பக விமானம் நம்ம பார்த்திருக்கோம் ராமாயணத்துல, அந்த மாதிரி. சோ அந்த விமானத்துல யாரு போவா, தேவர்கள்லாம் அந்த விமானம் மூலமா. இப்போ நம்ம எல்லாம் போறோம் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும், அப்போ சொல்றேன் தேவர்கள்லாம் போவா. சோ அந்த தேவர்களின் ரூபமாகவே அந்த அம்பாள் இருக்கிறதுனால அந்த விமானத்தில் வீற்றிருப்பவள் அப்படின்னு நம்ம அம்பாள சொல்றோம். இன்னொன்னு வந்து விமானஸ்தா அப்படின்னு பிரிச்சோம்னா பக்தர்களை ஆதரிப்பதில் விசேஷமான பற்று உடையவள் அப்படின்னு சொல்லலாம் அம்பாள். விமானஸ்தா அதாவது அம்பாள் வந்து எப்பவுமே தன்னுடைய பக்தர்களை பாதுகாப்பதில் ஒரு விசேஷ ஒரு ஆசையை உடையவளாக இருக்கா. அது அவளுக்கு வந்து அவளுடைய அது ஒரு விசேஷ கடமையாவும் அவ எடுத்துக்கிறா அப்படிங்கிற. சோ அந்த எப்படி ஒரு தாய்க்கு அந்த குழந்தை வந்து நல்லபடியா வளர்த்து அத இது பண்ணறது ஒரு தாயுடைய கடமையாகவும் இருக்கு இல்லையா. டிப்பிக்கலா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு தாய் சேய் ரிலேஷன்ஷிப் தான் அந்த அம்பாளுக்கும் இந்த லோகத்தில் இருக்கும்
ஆஹ் உயிரினங்கள் எல்லாத்துக்கும் அதேதான், அதே ரிலேஷன்ஷிப் தான். அந்த அம்மா எப்படி அந்த குழந்தைய வந்து பார்த்து பார்த்து, அது பசிச்சா உடனே அதுக்கு தூங்கி எழுந்துக்கிறான்னா அது ரெடியா இருக்கும், பாலை ரெடியா காய்ச்சி வைப்பா, ஐயோ குழந்தைக்கு பசிக்குது. அந்த மாதிரி அந்த குழந்தைய பார்த்து 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 வளர்க்கறா, பூரிப்படையறா அந்த குழந்தை ஒவ்வொன்றும் அச்சீவ் பண்ணும்போது. அதேதான் அந்த அம்பாள் லோக மாதாக்கும் இந்த ஜீவராசிகள் பண்படைகின்ற பொழுது அதே விதமான மகிழ்ச்சி தான் அவளுக்கும் ஏற்படுகிறது. அடுத்தது வஜ்ரினி. வஜ்ராயுதம் ஏந்தியவர் யாரு? இந்திரன். சோ இந்திரனுடைய பத்தினியான அந்த சசி அவள் ரூபமாக இருப்பவள், அதனால வஜ்ரினி அப்படின்னு பேரு. இன்னொன்னு வஜ்ராயுதத்தை அவள் தரித்திருக்கிறாள் இந்திரன் மாதிரி. சோ அதனால வஜ்ராயுதத்தை தரிப்பவள்னால வஜ்ரினி அப்படின்னு பேரும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு வஜ்ரம் அப்படின்னா வைரம்னு அர்த்தம். சோ இந்த வைரத்தாலேயே அவ, வைரம் ரத்னக்கல் இருக்கு இல்லையா, சோ அந்த வைரத்தாலேயே அலங்காரம் செய்து கொண்டிருப்பவள். ஃபுல்லா அவளுடைய நகைகள் ஆபரணங்கள்லாம் வைரத்தால அப்படியே ஜொலிக்கிறான் தக தகன்னு. சோ அதனாலேயும் அவளுக்கு வஜ்ரினி, வஜ்ரங்களால் அலங்கரிக்கப்பட்டவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாமகேஸ்வரி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா போன வாரமே, வாமாச்சாரம் தட்சிணாச்சாரம் அப்படின்னு. நம்ம பண்ற பூஜை எல்லாம் தட்சிணாச்சாரம், அப்படியே அதுக்கு ஆப்போசிட் அதர் வே, ரஃப் அண்ட் டஃப் வேங்கிறது வாமாச்சாரம்னு சொன்னேன். சோ அந்த வாம மார்க்கத்தினால பூஜை பண்றவா, அம்பாளை பூஜை பண்றவா பேரு வாமர்கள் அப்படின்னு சொல்லுவா. சோ அவர்களால், அந்த வாமர்களால் உபாசிக்கப்பட்டவள் வாமகேஸ்வரி அப்படின்னு அர்த்தம். சோ வாமகேஸ்வர தந்திரம்னே ஒண்ணு இருக்கு, அதனுடைய அதிஷ்டான தேவதையாக இருக்கா அம்பாள். அடுத்தது பஞ்சயஜ்ஞ பிரியா. யஜ்ஞங்கள்ல அந்த 5 விதமான யஜ்ஞங்கள் இருக்கு, பஞ்ச யஜ்ஞங்கள். யஜ்ஞம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேள்வி இல்லையா. சோ அந்த பஞ்ச யஜ்ஞங்களிலும் விருப்பம் உடையவள் அப்படின்னு சொல்றார். அது என்ன பஞ்ச மகா யஜ்ஞங்கள் அப்படின்னா, தேவ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம். 5 விதமான யஜ்ஞங்கள் இருக்கு. சோ இப்ப ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்ப்போம். தேவ யஜ்ஞம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தியானம் பண்றோம், ஜபம் பண்றோம், அதெல்லாம் பண்றோம் இல்லையா. சோ பகவானை வழிபடுவதில் இந்த தியானம் ஜபம் மூலமாக எல்லாம் நம்ம வந்து பகவானை வழிபடுறோம் இல்லையா, அது பேரு தேவ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷி யஜ்ஞம் அப்படின்னா என்னன்னா, ரிஷிகள் எழுதின பிரம்மாண்டமான நூல்கள்லாம் இருக்கு. வால்மீகி ரிஷி எடுத்தேன்னா ராமாயணம் எழுதினர். சோ அந்த மாதிரி மேலான நூல்களை பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் வாசிக்கிறோம் இல்லையா. சோ அது வந்து ரிஷி யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவா. ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு அழகான மீனிங் பாருங்க. தேவ யஜ்ஞம் பார்த்தோம், ரிஷி யஜ்ஞம் பார்த்தோம். அடுத்தது பித்ரு யஜ்ஞம். பித்ரு யஜ்ஞம்னா பெற்றோரை பேணி காப்பது, அதுதான் பித்ரு யஜ்ஞம் அப்படிங்கிறது. அதாவது பித்ரு காரியம் நம்ம அவளுடைய மறைவுக்கு பின் பண்ணற அந்த பித்ரு காரியம்லாம் சொல்றோம் இல்லையா, அது மட்டும் இல்ல, நம்ம வந்து உயிரோட இருக்கும் பொழுதும் அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யறது, அதுவும் பித்ரு யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது நரயஜ்ஞம், மானுட சேவை. நரனா என்ன, மனுஷா. மானுட சேவை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது. ரோட்ல யாராவது திடீர்னு மயக்க போட்டு விழறா, அப்படியே கண்டும் காணாமையுமா போவோமா? இல்ல இல்லையா. கடகடன் பக்கத்துல ஏதாவது கடை இருக்கா, இல்ல வாட்டர் பாட்டில் இருக்கா, உடனே தண்ணி எடுத்து ஸ்பிளாஷ் பண்ணுவோம், ஒரு ஆட்டோ ஏத்தி அவளை ஹாஸ்பிட்டல் கழிச்சுன்னு போவோம். இந்த மாதிரி மானுட சேவை அப்படின்னு சொல்றா இல்லையா, அதுதான் வந்து நரயஜ்ஞம். அதாவது பிற மனிதர்களை நரநாராயண ரூபமாக நினைச்சு அவளுக்கு பணிவிடை செய்யறது, அது நரயஜ்ஞம். பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம்னா பஞ்சபூதங்களை பராமரிக்கிறது, அதுதான் பூத யஜ்ஞம். ஓகேவா. சோ இந்த 5 விதமான யஜ்ஞங்களிலும் பிரியம் உள்ளவள் அந்த ஆதிபராசக்தி, பஞ்ச யஜ்ஞ பிரியா. அடுத்தது பஞ்ச பிரேத மஞ்சாதிசாயினி. அதாவது பஞ்ச பிரேதங்களால் ஆகிய அந்த மஞ்சத்தில் வீற்றிருப்பவள்.
பஞ்ச பிரேதம்ங்கிறது யாரு? பஞ்ச பிரம்ம மூர்த்திகள். அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசன், சதாசிவன். நம்மளுக்கு இது தெரியும் பஞ்ச பிரம்ம மூர்த்திகள். இதுல வந்து முதல் 4 பேரும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசன் வந்து 4 கால்களாகவும் அந்த மேற்பலகையாகவே சதாசிவனும் இருப்பா. சோ அந்த பஞ்ச பிரேதங்களால் ஆகிய மஞ்சத்தில் வீற்றிருப்பவள் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக அவளை பஞ்ச பிரேதங்கள்னு ஏன் சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இவ 5 பேருமே பார்த்தேன்னா அவளோட சக்திகள் இல்லாத பொழுது அவளால தங்களுடைய காரியங்களை செய்ய முடியாது. 3 பேர் அவ எல்லாருக்குமே 5 பேருக்குமே அந்த ஆதி பராசக்தி அவளுடைய ரூபமான சக்திகளை அவளோட அனுப்பினா அவளும் கூட இருக்கும் பொழுதுதான் அவளோட தொழிலை கரெக்டா பண்ண முடியும். அந்த சக்திகள் இல்லைன்னா இந்த பஞ்ச பிரம்ம மூர்த்திகள் வந்து பஞ்ச பிரேதங்கள் அப்படின்னு அந்த அந்த மாதிரி சொல்லிடுவா, அந்த சக்தி இல்லைன்னா. அதனாலதான் அவளுக்கு பஞ்ச பிரேதங்கள் அப்படின்னு பேரு. சோ அந்த மஞ்சம் அப்படிங்கிறது கட்டில். அந்த 4 கால்களாக முதல் 4 பேரும் சதாசிவன் பலகையாகவும் இருக்கும். அந்த கட்டிலின் மேல் காமேஸ்வரருடைய வாம பாகத்தில் அந்த காமேஸ்வரி வீற்றிருக்கிறாள். அதுதான் பஞ்ச பிரேத பஞ்சாதிசாயினி. அடுத்தது பஞ்சமி. பஞ்சமிங்கிறது இப்ப நான் சொன்ன பஞ்ச பிரம்ம மூர்த்திகள்ல சதாசிவனுடைய பத்தினி பேரு பஞ்சமி அப்படின்னு பேரு. இன்னொன்னு பஞ்சமிங்கிறது வந்து வாராகி அம்மன் இருக்கா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, நம்ம இந்த வாராகி நவராத்திரியில அவளோட நாமாவும் இங்க நம்ம படிக்கிற மாதிரி வருது. பஞ்சமிங்கிறது வாராகிக்கு இன்னொரு பெயர். சோ அந்த வாராகி ரூபமா அம்பாள் இருக்கா அப்படிங்கறதுனாலயும் இந்த பஞ்சமி அப்படின்னு வருது நம்மளுக்கு. இன்னொன்னு வந்து பஞ்ச, நம்மளுக்கு நிறைய இது வந்து அந்த பஞ்ச இதுல நம்மளுக்கு வரும். தட்சிணாச்சார பூஜை முறைப்படி நம்ம உடம்பே வந்து மேடப் ஆஃப் பஞ்ச கோஷம் சொல்லுவா இல்லையா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், எல்லாத்துக்கும் உள்ள ஆனந்தமய கோஷம் அந்த ஆத்மாஸ்வரூபமா இருக்கா அந்த பரபிரம்மம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சோ இந்த 5 விதமான லேயர்ஸால் ஆன காயம்தான் இது அப்படின்னு. சோ அந்த பஞ்ச கோஷங்கள் ரூபமா இருக்கா, அதனாலயும் அவளுக்கு பஞ்சமின்னு பேரு. பஞ்ச பிராணன்கள் இருக்கு இல்லையா? பிராண, அபான, வியான, உதான, சமான 5 விதமான பிராணன்கள் வாயுக்கள் இருக்கு. அதன் ரூபமா இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு, அதன் ரூபமா இருக்கு அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே பஞ்ச யஜ்ஞங்கள், தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், நர யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இன்னொன்னு பித்ரு யஜ்ஞம், அந்த ரூபமாக இருப்பவள். சோ இந்த பஞ்சமிங்கிறது நம்ம இந்த எந்த பஞ்ச வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பஞ்சபூதேஷி, இங்க வந்து பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுக்கு ஈஸ்வரியாக இருப்பவள் அந்த அம்பாள் அப்படின்னு சொல்றான். சோ அந்த அம்பாள் வந்து இந்த பிரபஞ்சமாக தோன்றி வருகிறாள் இல்லையா? அப்போ வந்து 5 பூதங்களாக அவள் வடிவெடுக்கிறாள். சோ அத வடிவெடுத்து அவளே வந்து அந்த பஞ்சபூதங்களையும் ஆண்டு வருகிறாள் அப்படின்னு சொல்றான். இன்னொன்னு வந்து என்னன்னா, அம்பாளுக்கு வந்து மகாவிஷ்ணு ஒரு பஞ்சரத்ன மாலை கொடுத்தாராம். அது வந்து மேட் ஆஃப் பவளம், மாணிக்கம், மரகதம், இந்திரநீலம், வைரம், இந்த பஞ்சரத்ன கற்களால அமைந்துள்ள மாலையை தன்னுடைய தமையனிடமிருந்து பரிசாக பெற்றாள் அம்பாள். இந்த 5 ரத்னங்களும் இந்த 5 பூதங்கள்லேருந்து தோன்றி வந்தது அப்படிங்கறதுனாலயும் அம்பாளுக்கு பஞ்சபூதேஷி அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னு சொல்றோம். பஞ்ச சங்கியோபசாரிணி, பஞ்ச சங்கிய உபசாரிணி, அதாவது 5 விதமான உபசாரங்களை உடையவள் அப்படின்ற. அது என்ன, அவளுக்கு நிறைய உபசாரம் இருக்கு. நம்ம ஒரு ஸ்லோகமே நான் சொல்லித்தர போறேன். சதுஷ்டி உபசார ஸ்தோத்திரம் அப்படின்னு. சதுஷ்டி 64 விதமான உபசாரங்கள் அம்பாளுக்கு
பண்ற ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அதை நான் சொல்லி தர போறேன். இங்க முக்கியமான 5 உபச்சாரங்களை சொல்றா. சோ பஞ்ச சங்கியோபச்சாரிணிங்கிறது என்ன முக்கியமானது அப்படின்னா, கந்த முதல்ல, அதாவது சந்தனம், அப்புறம் புஷ்ப பூவு, தூபம், தீபம், அப்புறம் நைவேத்தியம். இந்த 5 விதமான இது இந்த 5ம் சேர்த்துதான் பஞ்ச உபச்சாரம் அப்படின்னு சொல்லுவா. சோ பஞ்ச சங்கியோபச்சாரிணி அப்படின்னா, பஞ்ச சங்கியனா நம்பர், அதாவது 5 எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ 5 விதமான உபச்சாரங்களை உடையவள். கந்த, புஷ்ப, தூப, தீப, நைவேத்தியம். அடுத்தது சாஸ்வதி, எப்பொழுதும் நிலைத்து இருப்பவள், அதாவது நித்தியமாக, அவளுக்கு ஒரு அழிவே கிடையாது, நித்தியம் எப்போதும் இருப்பவ, பெர்மனன்ட் அப்படின்னு அர்த்தம். சாஸ்வத்னா இன்னொரு மீனிங் என்னன்னா திரும்ப திரும்ப அப்படின்னு அர்த்தம். சோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது திரும்ப திரும்ப தன்னுடைய பக்தர்களால் உபாசிக்கப்படுகிறவர்கள். இப்ப நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம், உடனே நாளைக்கு சொல்லாம இருக்கோமா? ஆயிடுத்து, முடிச்சாச்சு, நான் பண்ணிட்டேன்றோமா? திருப்பியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஒவ்வொரு வாட்டி பண்ணும் போதும் நம்ம மனம் பக்குவம் அடைகிறது இல்லையா? அதுதான். சோ சாஸ்வத்து திரும்ப திரும்பன்னு எடுக்கும் பொழுது திரும்ப திரும்ப பக்தர்களால் உபாசிக்கப்படுகிறவள் அப்படின்னு எடுத்துக்கணும். சாஸ்வத ஐஸ்வர்யா அப்படின்னா, சாஸ்வத் ஐஸ்வர்யா, சாஸ்வத ஐஸ்வர்யா, நித்தியமான ஐஸ்வர்யத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது ஒண்ணு செல்வம் இல்லையா? அதாவது நிறைய பொருள் இருந்ததுன்னா ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு அப்படின்பா. ஐஸ்வர்யம் எப்ப நிறைய இருக்குன்னு சொல்லுவான்னா, உன்னுடைய ஆளும் தன்மை, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்னா ஆள்றையோ அதுவும் உனக்கு ஒரு ஐஸ்வர்யமா ஆகும் இல்லையா? சோ இந்த அம்பாள் உலக எல்லாத்தையும் ஈன்றெடுத்து வளர்த்து வருகிறாள். அவளுடைய ஆதிக்கமும் ஆட்சி முறையும் என்றும் நெறி பிறழாது எங்கும் நடைபெற்று வருகிறது. அதனால சாஸ்வதைஸ்வர்யா அப்படின்னு சொல்றா. சோ இந்த லோகத்துல இருக்கிற எல்லாமே அந்த அம்பாளுக்கு தான் சொந்தம். அவதான் எல்லாமே. அதாவது சொல்லுவா தெரியுமா, ஒரு நொடி பொழுது போறோம் ஒரு அரசன் ஆண்டியா போறதுக்கும் ஒரு ஆண்டி அரசனா போறதுக்கும் இல்லையா? இது எல்லாமே அம்பாளுடைய விளையாட்டு தான். சோ அண்டங்களை தோற்றுவிக்கிறதும் சரி, துடைத்து தள்ளுவதும் சரி, எல்லாமே அம்பாளுடைய லீலையாகவே இருக்கிறது. சர்மதா அப்படின்னா இன்பத்தை தருபவள். அதாவது இந்த லோகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் எல்லாம் எதுக்கு என்ன மாதிரி என்ன தேவைப்படுறதோ அத்தனையும் தந்து அவளை மகிழ்விக்கிறா. அதுதான் சர்மதா. சம்பு மோகினி, சம்பு அப்படின்னா யாரு? சிவன். சோ க்ஷேமத்தை பக்தர்களுக்கு தருவதால் அவருக்கு சம்பு அப்படின்னு பேரு, பரமசிவன். சோ பரமசிவனையே மோகிக்க செய்பவள் அப்படிங்கிறான். சோ சம்பு மோகினி அப்படின்னு. அடுத்தது தரா. தரா அப்படின்னா பிருத்வி ரூபமாக இருப்பவள். பஞ்சபூதத்துல பிருத்வி நிலம், மண்ணுலகமாய் இருப்பவள் அவதான். சகல ஜகத்தையும் அவள் தாங்குவதால் அவளுக்கு தரா அப்படின்னு பேரு. அடுத்தது தரசுதா. தர இங்க ஹிமவான், அதாவது மலைமகள்னு சொல்றா இல்லையா? சுதா அப்படிங்கிறது சைல்டு, மகள். சோ தரசுதா அப்படிங்கும் பொழுது ஹிமவான் புத்ரி அப்படின்னு அர்த்தம். சோ அந்த ஹிமவானுடைய செல்வியாக பிறந்த அந்த அம்பாளுக்கு ஹிமவான், ஹைமவதி அப்படின்னு பேரு அம்பாளுக்கு. சோ நம்ம இந்த பஞ்சபூதங்கள்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியான பூதமும் ஸ்தூலமாகவும் இருப்பது அந்த மண் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதத்துல மண்ணுங்கிறது தான் நம்மளுக்கு அந்த ஸ்தூல வடிவமாகவும் கடைசியான பூதமாக இருக்கு. சோ அந்த மண்ணுலக ரூபமாய் அவள் வடிவெடுத்து இருக்கிறாள், நிலமகளாக இருக்கிறாள்.
தரசுதா. அடுத்தது தன்யா. தன்யா அப்படின்னா அவ நினைச்சத வெற்றிகரமா எப்பவுமே முடிப்பா அப்படின்னு அர்த்தம். எப்போதுமே அவ அவளுக்கு சக்சஸ் தான், ஃபெயிலியர்ங்கிறதே கிடையாது. எதை எடுத்தாலும் வெற்றிகரமாக முடிப்பவள். இன்னொன்னு தன்யா அப்படிங்கிறது தனத்தை தருபவள், அதனாலயும் அவ பேரு தன்யா. அதே மாதிரி தனத்தை உடையவள், அதாவது அவளே ட்ரெஷர் ஆஃப் இது அப்படின்னு பாருங்க தனம். சோ அதனாலயும் அவளுக்கு தன்யா, தனத்தை கொடுப்பவளாகவும் இருக்கா, தன ரூபமாகவும் இருக்கா, அண்ட் எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிக்கிறவளாகவும் இருக்கா. இந்த 3 டேர்முமே தன்யாக்கு வரும். அடுத்தது தர்மினி. தர்மமே வடிவானவள். சோ நம்ம இப்போ வேதத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அதோட டோட்டல் சாராம்சம்ங்கிறத பார்த்தோம்னா தர்மம், தர்மத்தை காப்பதுதான் த மெயின் மெயின் பாயிண்ட் இன் வேதங்கள் இல்லையா? சோ இந்த பிரபஞ்சம் ஒழுங்கா நடைமுறை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தர்மம். சோ ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அவ ஒரு தர்மத்தை கொடுத்திருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மனுஷாலேயே எடுத்துக்கோங்க. மனுஷாலேயே இப்ப ஒரு மாணவனுக்கு எடுத்தேன்னு நினைச்சுக்கோ, அவனுக்கு என்ன தர்மம்? நன்னா படிக்கணும், அம்மா அப்பா பேரை காப்பாத்தணும், அம்மா அப்பா சொன்ன பேச்ச கேட்கணும், அது தர்மம். இதே ஒரு ஆசிரியருக்கு எடுத்தேன்னா நன்னா பாடம் சொல்லி தரணும், அந்த மாதிரி. சோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு தர்மம்ங்கிறது இருக்கு. சோ அந்த தர்மமே வடிவாக இருப்பவள் அப்படிங்கிற தர்மினி. தர்மவர்தினி அப்படின்னா தர்மத்தை வளர்ப்பவள், விருத்தி செய்பவளாக இருக்கா அம்பாள் அப்படின்னு. சோ பக்தர்களுக்கு அவோ பலவிதமான தர்மங்களை அதிகரிக்க செய்கிறாள். ஒண்ணு ஜிதேந்திரியம் அப்படிங்கிறா, அதாவது இந்திரியங்களை வெல்லுதல், அது ஒரு தர்மம். சோ அந்த தர்மத்தையும் வளர்க்கறா. அது மாதிரி சௌச்சம் அப்படிங்கிறது என்ன? சுத்தம், மன தூய்மை சொல்வா பாருங்க, அதுவும் பண்றா. மாங்கல்யத்தை வளர்க்கறா, பக்தியை வளர்க்கறா. சோ இந்த மாதிரி பலவிதமான தர்மங்களை அவள் அதிகரிக்கிறா அப்படின்னு சொல்றா. சோ இந்த ஒழுக்கம், இந்த மாதிரி தெய்வீக சம்பத்துகள் நிறைய இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் விருத்தி அடையும்படி அந்த அம்பாள் அனுகிரகம் பண்றா எல்லா ஜீவராசிகளுக்கும். லோகாதீதா அப்படின்னா லோகங்களுக்கு எல்லாம் அப்பால் இருக்கிறவள். இது நம்மளுக்கு ஸ்தவரத்னத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். அம்பாள் இருக்கிற இடம் என்ன? நம்ம 2 விதமா அந்த ஸ்ரீபுரம் 2 இடத்துல சொல்லுவோம். அதாவது எல்லா லோகங்கள், இந்த 14 லோகங்களுக்கும் தாண்டி அந்த ஆகாசம் இருக்கும், அதுக்கும் மேல அந்த அமிர்த கடல்ல மணித்வீபம், அதுக்கு நடுவுல சிந்தாமணி கிரகம், அதுக்குள்ள அம்பாள் இருக்கான்னு ஒண்ணு. இன்னொன்னு மேரு மலை மேல 3 பீக்ஸ் இருக்கும்பா, அதாவது பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம்னு 3. அதுக்கு நடுவுல மேருமலை பெருசா இருக்கும், அங்க ஸ்ரீபுரம்னு இருக்கும். சோ மொத்தத்துல லோகாதீதா, எல்லா லோகங்களுக்கும், இந்திரலோகம்லேந்து விஷ்ணு லோகம்லேந்து எல்லா லோகங்களையும் கடந்து ஒரு ஸ்தானத்தில் அவள் இருக்கா. லோகாதீதா, லோக அதீதா. குணாதீதா, எல்லா 3 குணங்கள் இருக்கு, சத்வ ரஜோ தமோ குணம் இல்லையா? அந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவள் அவோ. சோ இந்த 3 குணமா இருக்கிறது என்ன? இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம்னா என்ன? பிரபஞ்சத்தில் வாழும் ஜீவராசிகள். சோ அதை எல்லாமே அம்பாள் பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அவள் அதிலிருந்து அப்பாற்பட்டே இருக்கிறாள். அந்த குணத்துல she doesn't fall, she creates that, but she stands outside that அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி. சோ குணாதீதா, சர்வாதீதா. அத ஒன்னொன்னா சொல்லி பார்த்தா முடியல, கடைசியில சர்வத்திற்கும் அப்பால் இருப்பவள், யாவற்றையும் கடந்தவள் அப்படின்னு சொல்றான். சோ அம்பாள் எல்லாத்துக்கும் ஆதாரம், மூல காரணமா இருக்கிறது அந்த அன்னை பராசக்தி. அனைத்தையும் காண்பவளாக இருப்பவள் அந்த அன்னை பராசக்தி.
ஆனால் அந்த காண்பவளாகிய அவளை நாம் முழுவதுமாக காண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விராட் ஸ்வரூபம் ஆகும். சர்வாதீதா க்ஷமாத்மிகா. அடுத்தது சாந்த ஸ்வரூபிணியா இருக்கா அம்பாள். சோ சாந்தம், இனிமை, ஆனந்தம், இது எல்லாமே அவளுடைய கூறுகள். சோ சாந்த ஸ்வரூபமாக இருப்பவள். பந்தூக குசும பிரக்யா அப்படின்னா, பந்தூக குசும, பந்தூகம்ங்கிறது ஒரு பூ, பந்து ஜீவ புஷ்பம். சோ அது மாதிரி ஒரு சிவப்பு நிற காந்தியை உடையவள் அப்படின்னு. சோ அந்த ஆஹ் பந்து பந்து ஜீவம் அப்படிங்கிற ஒரு விருட்சம் வந்து பங்களாதேஷ்ல இருக்கான். சோ அந்த அதுல பூக்கிற பூ வந்து பார்த்தேன்னா நல்லா செக்கச்செவேர்னு இருக்குமா. சோ அந்த வித அம்பாள் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, சிவப்பு நிறத்துக்கும் அம்பாளுக்கும் அப்பேற்பட்ட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. சோ எல்லா ஜபா குசுமம், குங்குமம், பத்மராக கல்லு, பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோல பூகு. சோ எல்லாமே அந்த ரெட் கலரோட அம்பாளை அசோசியேட் பண்ணி நிறைய வரும் நம்மளுக்கு. அதுல இதுவும் ஒண்ணு, பந்தூக குசும பிரக்யா. அடுத்தது ரொம்ப பிடிச்ச ஒரு நேம், பாலா. பாலா அப்படிங்கிறது என்னன்னா சிறுமி, குமாரி ஸ்வரூபமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்பாள் வந்து ஒரு குழந்தை எப்படி விளையாட்டுன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி விளையாட்டில் ஆசைப்பட்டு இருக்கிறதுனாலயே அம்பாளுக்கு பாலான்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாலாங்கிறது அந்த பாலாம்பிகா ஸ்வரூபமாக இருப்பவள் அப்படின்னு சொல்றா. அதாவது 9 வயதுள்ள அந்த சிறுமிதான் பாலாம்பிகா. அம்பாள் மாதிரியே ரூபம், அம்பாளுடைய பொண்ணுன்னு சொல்லுவா, லலிதாம்பிகையோட பொண்ணு. நம்ம இந்த பண்டாசுர வதம் பொழுது பார்ப்போம், ஒவ்வொரு ஸ்வரூபமா வாராகி இவனை கொன்னா, அப்புறம் மந்திரினி இவனை கொன்னா அப்படிங்கும் பொழுது பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரம நந்திதா அப்படின்னு. அதாவது பண்டாசுரனுடைய புத்திரனை லலிதாம்பிகையோட புத்திரியான பாலா வந்து வதம் செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலாங்கிறவளை அங்க நம்ம பார்த்திருக்கோம் பண்டாசுர வதத்துல. சோ அந்த பாலா ஸ்வரூபம் அம்பாளே அழகு. அவளே வந்து சின்ன பொண்ணா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு 9 வயது சிறுமியா அவளை பாக்குறோம்னு நினைச்சுக்கோங்க, எவ்வளவு அழகா இருப்பா. லீலா வினோதினி, அதாவது லீலைகளால் சந்தோஷம் அடைகின்றவள் அப்படிங்கிற. சோ அம்பாளுடைய லீலைங்கிறது என்ன, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றது, ஸ்திதி பண்றது, இதெல்லாம் தான் அம்பாளுடைய லீலைகள். அந்த பிரபஞ்ச சம்பந்தமான இந்த தொழில்கள் தான் அம்பாளுடைய லீலைகளா இருக்கு. அதுல வந்து அவளுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம். அடுத்தது சுமங்கலி அப்படின்னா மங்களமாக இருப்பவள். சுமங்கலி அதாவது அம்பாள் வந்து அப்பேற்பட்ட அழகானவள், மங்கள ரூபிணி, மங்களத்தை உடையவளா இருக்கா. அதாவது நம்மளுக்கு மானுடர்கள்லயே ஸ்திரீகளுக்கு பத்தி உயிரோட இருக்கும் பொழுது அவ பேரு சுமங்கலி, சுவாசினி அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த மங்களம் அப்படின்னு மங்கள ரூபிணியா இருக்காங்கிறது தான் சுமங்கலி. அப்புறம் மங்களம்ங்கிற அந்த பதத்துக்கு பிரம்மம், அதுவும் வந்து மங்களம்னு சொல்லுவா. சோ பிரம்ம ரூபமா, பரபிரம்ம ஸ்வரூபமா அழகா இருக்கிறவள் அப்படிங்கறதும் சுமங்கலி. அடுத்தது சுககரி அப்படின்னா சுககரி, சுகத்தை செய்பவள் அப்படின்னு. யாருக்கு அம்பாளை சரணம் புகுந்தா அத்தனையும் துக்க நிவர்த்தி பண்ணி சுக பிராப்தியை தருகிறாள் அந்த அதிதெய்வத ஆதி பராசக்தி. சுவேஷாட்யா அப்படின்னா மங்களகரமான அலங்காரங்களை உடையவள். அவளுடைய அலங்காரங்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ மங்களகரம். அவளுக்கு பண்ணி பண்ணி நம்ம அழகு பார்த்துட்டே இருக்கலாம். எந்த விதமான அலங்காரங்கள்லாம் சொல்றா, வஸ்திர அலங்காரம். அவளுக்கு பீத்த வஸ்திரம் போட்டாலும் சரி, ரக்த வஸ்திரம் போட்டாலும் சரி, அம்பாளை
அந்த பட்டாடை சொல்ற பாருங்க அது மாதிரி பண்ணிண்டு. சோ ஃபர்ஸ்ட் அலங்காரம் அது. இன்னொன்னு மால்ய, அதாவது மாலைகளால் அலங்காரம் பண்ணி. அப்புறம் பூஷணம், பூஷணங்களால் அலங்காரம் பண்ணி, அதாவது நகைகளால். சோ வஸ்திரம், ஆபரணம், மாலைகள். இன்னொன்னு வந்து சந்தனம், குங்கும பூச்சு சொல்றா இல்லையா, உடம்புல கோரோஜனை அந்த மாதிரி திரவியம். சோ அந்த அலங்காரம், இத்தனை அலங்காரங்களாலும் அவளை ஆஹ் அலங்காரம் பண்ணி நம்ம அழகு பாக்குறோம் இல்லையா. சோ சுவேஷாட்யா அப்படின்னா அப்பேற்பட்ட மங்களகரமான அலங்காரங்களை உடையவள். சுவாசினி, கிட்டத்தட்ட சுமங்கலியோட மீனிங்கே தான் சுவாசினியும், அதாவது கணவனை விட்டு பிரியாது இருப்பவள் அப்படின்னு. சோ புருஷன் உயிரோட இருக்கும் பொழுது இருக்கும் ஸ்திரீகள் எல்லாருமே சுவாசினிகள் தான் இல்லையா. சோ அந்த சுவாசினிகள் ரூபமாகவே அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்னு பார்த்தேன்னா, அம்பாளுடைய பத்தி யாரு, பரமசிவன் இல்லையா. பரமசிவன் வந்து எப்பேற்பட்ட அந்த கல்பம் முடியும் பொழுதும் அவருக்கு அழிவே இல்லை இல்லையா. அதனாலேயே அவ நித்திய சுமங்கலி, அதனாலேயே அம்பாளுக்கு சுவாசினி அப்படின்னு பேர். அடுத்தது சுவாசினி அர்ச்சன பிரீதா. சுவாசினி அர்ச்சன பிரீதா, அதாவது இது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். அதாவது சுவாசினிகளை அர்ச்சித்தால் சந்தோஷப்படுகிறவள், இன்னொன்னு சுவாசினிகள் செய்யும் அர்ச்சனையால் சந்தோஷப்படுகிறவள். சோ சுவாசினிகளை அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது அதுதான் நம்ம நிறைய பாக்குறோம். சுவாசினி பூஜையெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம் இல்லையா. நிறைய நம்ம எல்லா சுமங்கலிகளையும் உட்காத்தி வச்சு அவளுக்கு பூஜை பண்றா பாருங்க. சோ சுவாசினி பூஜைன்னு ஒண்ணு பண்றா. அந்த தேவி பூஜையில வந்து சுவாசினி பூஜைங்கிறது ஒரு அங்கமாகவே இருக்கு இல்லையா. சோ அதுதான் சுவாசினி அர்ச்சனை பிரீதா. சுவாசினிகளை அர்ச்சனை பண்ணாலும் பிடிக்கும் அவளுக்கு, சுவாசினிகளால் அர்ச்சிக்கப்படும் பொழுதும் அவள் சந்தோஷம் அடைகிறாள். ஆசோபனா, சோ நம்மளுக்கு சேர்த்து சொல்லும் போது சுவாசினி அர்ச்சனை பிரீதா சோபனா வரும். அது வெறும் சோபனா இல்ல, ஆசோபனா, அதுதான் மீனிங். ஆசோபனா அப்படின்னா பூர்ணமான சௌந்தரியத்தை உடையவள், அழகு, இப்படி ஒரு அழகு, கொள்ளை அழகு. அவ தெய்வீகமும் அழகும் நிறைய நிலையில் எப்பொழுதும் உண்டு அவளிடம். சுத்த மானசா, அழகு மட்டுமா, மனசும் அவளுக்கு சுத்தமானது. பக்தர்களின் மனதையும் நல்ல மனதாக திருத்தி அமைக்கிறாள் அம்பாள். அவளுடைய மனதும் சுத்தம், அவள் பக்தர்களின் மனதையும் சுத்தப்படுத்துகிறாள். பிந்து தர்ப்பண சந்துஷ்டா, பிந்து தர்ப்பணத்தால் சந்தோஷம் அடைகிறவள். பிந்துங்கிறது என்ன, ஸ்ரீ சக்கரத்துல அந்த நடுவுல இருக்கிற அந்த பாயிண்ட் சொல்லுவா இல்லையா, அதுதான் பிந்து, இந்த டாட். அங்கதான் காமேஸ்வரன் காமேஸ்வரி வீற்றிருக்கிறாள். சோ அந்த இடத்தான் சர்வானந்தமய சக்கரம் அப்படின்னு சொல்லுவா, அந்த பிந்து பாயிண்ட், பிந்து ஸ்தானத்தை. சோ அங்க வந்து 4 வர்ணத்தார்களும் கிரமமாக தர்ப்பணம் செய்கிறா அவளுக்கு ஏத்த மாதிரி. அதாவது க்ஷீர பாலாலும், ஆஜ்ய நெய்யாலும், மது தேனாலும், அப்புறம் ஆசவை, ஆசவைனா இது மது, அதாவது வைன் சொல்லுவா தெரியுமா, அது, அதனாலயும் தர்ப்பணம் பண்ணுவா. சோ அத பத்தி சொல்றா. பிந்து தர்ப்பண சந்துஷ்டா, அந்த 4 வர்ணத்தார்களாலும் இந்த 4 திரவியங்களால் தர்ப்பணம் செய்யும் பொழுது சந்தோஷப்படுகிறவள். பூர்வஜா, பூர்வ அஜா, எல்லாத்துக்கும் முன்னாடி ஜனித்தவள் அவதான் ஆரம்பம் எல்லாத்துக்கும் இல்லையா. சோ அதுதான் பூர்வஜா. சிருஷ்டியோட ஆரம்பத்துல அவ இச்சாரூபிணியா, இச்சாஸ்வரூபமா அவ இருந்தா அப்படின்னு சொல்றான். அதான் பூர்வஜா. மூல பிரகிருத்திலேருந்துதான் எல்லாமே தோன்றுகிறது இல்லையா. சோ அந்த மூல பிரகிருதி ஸ்வரூபமா இருக்கிறது அந்த அம்பாள், அதான் பூர்வஜா. திரிபுராம்பிகா, திரிபுராம்பிகாங்கிறது ஒரு அம்பாளுடைய தேவியினுடைய ஸ்வரூபம். அந்த 8வது சக்கரத்துல இருக்கா. அந்த 8வது சக்கரத்தின் அதிஷ்டான தேவியாக இருப்பது திரிபுராம்பிகா.
சோ அவள் ரூபமாக இருப்பவள் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி த்ரீ அப்படிங்கும் போது இப்ப நம்ம பஞ்சக்கு எப்படி நம்ம அத்தனை சொன்னோம், பஞ்ச பிராணன்கள் பஞ்ச கோஷங்கள் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி த்ரீங்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய இது வருது. அதாவது 3 விதமான அவஸ்தைகள், ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி, அந்த 3 அவஸ்தைகளை உண்டு பண்ணுகிறவளா இருக்கா அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாமா சக்திகள்ங்கிறது 3 பேர் இருக்கா. வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அப்படிங்கிற அந்த சக்திகள், இந்த 3 சக்திகள் தான் மும்மூர்த்திகளையும் தோற்றுவித்தார்கள் அப்படின்னு சொல்லுவா. சோ அதன் ரூபமாகவும் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, இந்த 3 சக்திகளின் ரூபமா இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி சத்வ ரஜோ தமோ குணங்கள், அந்த குணங்களை தோற்றுவித்தவள் அப்படிங்கிறா. சோ அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி அம்பாள் இவர்கள் எல்லாருடைய சமஷ்டி ரூபமா இருக்கா அப்படின்னு சொல்ற திரிபுராம்பிகா. தசமுத்ரா சமாராத்யா. இப்போ இந்த முத்திரைகள் பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் படிக்க போறோம். 10 விதமான முத்திரைகளால் ஆராதிக்கப்பட்டவள் தசமுத்ரா. நம்ம முத்ரா தேவிகள் இதுல தேவி கட்கமாலால நம்ம பார்த்திருக்கோம். சர்வசங்ஷோபினி, சர்வவித்ராவினி, சர்வாகர்ஷினி, சர்வவசங்கரி, சர்வோன்மாதினி, சர்வமகாங்குஷே, சர்வகேச்சரி, சர்வபீஜே, சர்வயோனே, சர்வத்ரிகண்டே. இவ 10 பேரும் முத்ரா தேவிகள் அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த முத்ரா தேவிகளால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றான் அம்பாள். சோ இதுல என்ன அப்படி மெயினானது இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஜனங்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம பேசிக்கும் போது என்ன பண்றோம், கையெல்லாம் ஆட்டி ஆட்டி பேசுறோம். நம்ம ஆக்ஷன் இப்ப நானே இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வீடியோ பார்க்காட்டாலும் கை தானாவே நம்மளுக்கு ஆட்டம் அது இது பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. சோ நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது கை தானாவே நம்மளுக்கு அந்த மூமெண்ட் இருக்கு. சோ இது சர்வசாதாரணமா நம்மளுக்கு நடக்கிறது இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம தேவர்கள் தேவதைகளை எல்லாம் நம்ம வழிபடும் பொழுது இந்த முத்திரைகள் நம்ம காட்டும் பொழுது அந்த பாவம் ஒவ்வொரு முத்திரையும் இருக்கு இல்லையா, அது அம்மா அந்த தேவதைகளை பிரீத்தி அடைய செய்து அவ அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்ற. இதுல என்ன இதுன்னா, கண்ணா பின்னான்னு இந்த முத்திரைகள்லாம் நம்மளாவே பண்ணக்கூடாது. குரு மூலமா அதை நம்ம கற்றுக்கொண்டுதான் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ற அந்த முத்திரைகள்ல துளி மிஸ்டேக் இருந்தாலும், எப்படி நம்ம கரெக்டா பண்ணா அவ அவ்வளோ சந்தோஷப்படுறாளோ அந்த தேவதைகள், தப்பா பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ கோவப்படுவா. அதனால விளைவுகளும் நம்ம சந்திக்க நேரிடும். அதனால எப்பவுமே இந்த முத்திரைகளை மட்டும் சரியா செய்யணும், கவனத்தோட குருமுகமா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். நவாவரண பூஜை போதெல்லாம் ஒவ்வொரு ஆவரண பூஜையோட கடைசியில இந்த முத்திரைகள் எல்லாம் காட்டிதான் முடிப்பா. சோ இதுதான் தசமுத்ரா சமாராத்யா. திரிபுரா ஸ்ரீ வசங்கரி. திரிபுரா ஸ்ரீங்கிறது இன்னொரு சக்கரத்தோட, அதாவது 5வது சக்கரம், சர்வார்த்த சாதக சக்கரம், அதனுடைய அதிஷ்டான தேவதை திரிபுரா ஸ்ரீ. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. இது கட்கமாலால இது ஸ்ரீ சக்கரத்தோடைய அத்தனை பேரும் நம்மளுக்கு அதுல கவர் ஆயிடுறது. அடுத்தது ஞான முத்ரா. ஞான முத்ரை, இப்ப இந்த 10 முத்ரை சொன்னோம் இல்லையா, அதுல ஞான முத்ரை, ஞான முத்ரையின் ரூபமாக இருப்பவள். ஞான முத்ரைங்கிறது என்ன, நம்ம சின்முத்ரை தட்சிணாமூர்த்தி வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதாவது வலது கை கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் அந்த 2 நுனியும் பிடிச்சுண்டு பாக்கி 3 விரலையும் விரிச்சு நம்ம இப்படி தியானம் பண்ணும் பொழுதெல்லாம் உட்கார சொல்லுவோம் பாருங்க, அதுதான் சின்முத்ரை, ஞான முத்ரை. சோ தட்சிணாமூர்த்திய இப்படிதான் நம்ம தியானம் பண்ணுவோம் யூஸ்வலா. சோ அந்த சின்முத்ரை ரூபமாக இருப்பவள். ஞான கம்யா அப்படின்னா ஞானத்தினால் அடையப்படுபவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்பாளுடைய அந்த சூக்ஷ்மமான ரூபம், அரூபம்னு சொல்றா இல்லையா, அது யாருக்கு தெரியும், அந்த பரஞான பெற்றவர்களுக்கு மட்டுமே
கண்ணுக்கு தென்படும் அந்த அரூபம் அப்படின்னு. சோ அந்த ஞானத்தால் அடைய பெறுகிறவள் அப்படிங்கிறது அதுதான். அந்த பரஞானம் பெற்றவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அந்த அரூபமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஞான ஞேய ஸ்வரூபிணி அப்படிங்கிறார். இதுல ஆக்சுவலா 3 இருக்கு. ஞானம், ஞாத்ரு, ஞேயம் அப்படின்னு சொல்லுவார். ஞானம்னா நம்மளுக்கு தெரியும், அறிவு. ஞேயம் அப்படிங்கிறது அறியப்படும் அந்த பொருள் பேரு ஞேயம். ஞாத்ருங்கிறது அறிகிறவன், அது பேரு. சோ இந்த 3மே, அதாவது அறிகிறவனும் அவள்தான், அறியப்படும் பொருளும் அவள்தான், அந்த அறிவே அவள்தான். என்ன ஒரு பியூட்டிஃபுல் இது பாருங்க. ஞான ஞாத்ரு ஞேய, அதுல இங்க 2 மட்டும் சொல்றான். ஞான ஞேய ஸ்வரூபிணி அப்படின்னு. யோனி முத்ரா, இது இன்னொரு முத்ரை. யோனி முத்ரை ஸ்வரூபமாக இருப்பவள். இந்த தசமுத்ரான்னு நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அதுல சர்வ பீஜே சர்வயோனே ஒன்று வருது இல்லையா, 9th 1. சோ 9வது முத்ரை பேரு யோனி முத்ரை. இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான முத்ரை அப்படின்னு சொல்லலாம் யோனி முத்ரை அப்படிங்கிறது. சோ அம்பாள் வந்து அந்த யோனி முத்ரையின் ரூபமாக இருக்கா அப்படின்னு சொல்றான். சோ இந்த அம்பாள்டேன் தான் இத்தனை அண்டங்களும் வடிவெடுத்து உள்ளன, எல்லாத்துக்குமான பிறப்பிடமாக அம்பாளே இருக்கிறாள். அதான் யோனி முத்ரா. திரிகண்டேஷி, அதுலயே அடுத்தது சர்வ பீஜே சர்வயோனே சர்வத்ரிகண்டே, லாஸ்ட் 1 சர்வத்ரிகண்டேங்கிறது 10வது முத்ரை. சோ அந்த தசமுத்ரால 10வது முத்ரையா இருக்கிற மகாயோனி முத்ரை, அதன் ரூபமாகவும் அம்பாள் இருக்கா அப்படிங்கிற. சோ இது எல்லாமே முத்ரையை சம்பந்தமாகவே நம்மளுக்கு வருது. திரிகுணா, ஏற்கனவே இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். திரிகுணாங்கிறது சத்வ ரஜ தமோ குணங்களோடு கூடியவள். இப்பதான் நம்ம குணா தீத்தானோ, இது என்ன திரிகுணா அப்படிங்கிறோம். திருப்பியும் குணங்கள் இருக்கா இல்லையா அம்பாளுக்கு அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் வந்தா, அந்த அம்பாள் படைத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஜீவராசிகளுக்கு இந்த குணங்கள் எல்லாம் உண்டு இல்லையா, சத்துவம் ரஜோ தமோ குணம். சோ அந்த ஜீவராசிகளாகவும் அவதானே இருக்கா, ஜீவாத்மா பரமாத்மா. அதுல இருந்து தனியா இருக்கும் பொழுது குணாதீதா, அதன் ரூபமாகவே இருக்கும் பொழுது திரிகுணா அப்படின்னு. இந்த 3 குணங்களோட கூடியவள். எவ்வளவு ஒரு அழகான மீனிங் பாருங்க. திரிகுணாம்பா. சோ திரிகுணா அம்பா. அம்பாங்கிறது தாய், தாய்க்கு தான் அம்பா. ஜனனி, அம்பிகா எல்லாமே வந்து தாயை குறிக்கும். சோ இந்த அத்தனை அண்டங்களுக்கும் ஜனனியாக இருப்பவள், அத்தனைக்கும் காரணபூதையாய் இருப்பவள் அப்படின்ற அர்த்தத்துல வரும். அதான் அம்பா. திரிகோணகா, ஸ்ரீசக்கரத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிந்து ஸ்தானத்துக்கு அடுத்தது அவுட்டர் பார்த்தேன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், திரிகோணம். சோ அந்த திரிகோணம் தான் அம்பிகையின் ரூபம் அப்படிங்கிற. அந்த பிந்து ஸ்தானம் வந்து சிவஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவார். சோ திரிகோணகா அப்படின்னு. இந்த 3 கோணங்களுக்கும் 3 மீனிங் இருக்கு. நம்ம ஸ்ரீசக்கரம்னு சொல்றோம், அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ள அப்பேற்பட்ட அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. அது என்ன அப்படின்னா, 3 கோணங்கள்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. முதல் கோணம், அதாவது இந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, முதல் லைன் எடுக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு முழுவதும் இந்த திரிகோணத்தில் அடங்கி இருக்கு. ஒரு கோணம் வந்து 3 குணங்களை குறிக்கிறது, சத்துவ ரஜோ தமோ குணமயமாய் இருக்கிறது ஒரு கோணம். இன்னொன்னு வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த முத்தொழில் மயமாய் இருக்கிறது 2வது கோணம். இன்னொரு கோணம் கால தேசம் அதெல்லாம் நிமித்தமாய் இருக்கிறது 3வது கோணம். சோ நம்ம ஒரு ஸ்ரீசக்கரம் வரையறோம்னா அதுல இந்த 3 குணங்கள், 3 தொழில்கள், கால தேசம் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்றது அந்த ட்ரையாங்கிள் பார்ட் ஆஃப் ஸ்ரீசக்கரம். சோ இந்த பிரபஞ்சத்தினுடைய முழு விளக்கமும்
இந்த 3 கோணங்களில் அடங்கி இருக்கு. திரிகோணகா. அப்புறம் அனகா. அனகா அப்படின்னா பாபம் துக்கம் எதுவும் இல்லாதவள் அப்படின்னு. யார நம்ம பாவி அப்படிம்போம்? அதாவது நெறி தவறி நடப்பவாளதான் பாவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அம்பாள் எப்பொழுதும் அவள் நிறை நிலையில தான் இருக்கா. கொஞ்சம் கூட அதுல இருந்து அவ இம்மி அளவு கூட பிசறது இல்லை. அதனால அவளுக்கும் இந்த துக்கம்ங்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் அனகா. பாபம் துக்கம் எதுவுமே அவளுக்கு கிடையாது. அத்புத சாரித்ரா அப்படின்னா அதிசயமான சரித்திரங்களை உடையவள். அவளுடைய சரித்திரம், அவளுடைய லீலைகள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்படி அதிசயிக்கத்தக்க. அதுல ரொம்ப ப்ராமினன்ட் 2 நம்ம சொல்லலாம். ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பண்டாசுர வதம், அது அந்த சரித்திரத்தை சொல்லலாம், அதிசய சரித்திரம் அப்படின்னு. இன்னொன்னு மன்மதனுக்கு உயிர் கொடுத்தா இல்லையா, அங்கன் அனங்கனுடைய அனுகிரகம், அனங்கானுகிரகம் அப்படின்பா. சோ இதெல்லாம் அம்பாளுடைய லீலைகளா சொல்லுறது. அதிசயமான சரித்திரங்களை உடையவள் அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா அத்புதம் அப்படிங்கும் பொழுது உட்பாதங்கள், அதாவது இந்த லோகத்துல நிறைய இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எல்லாம் நடக்கிறது. பூகம்பம் வருது, சுனாமி வருது, எரிமலை வருது, அதுல இருந்தெல்லாம் காப்பாற்றுகிறவள் அப்படின்னு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அத்புத சரித்ரா, அதிசய சரித்திரங்களை உடையவள், இந்த ஆஹ் அற்புதங்களிலிருந்து காப்பாற்றுகிறவள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். வாஞ்சிதார்த்த பிரதாயினி அப்படின்னா பக்தர்கள் வேண்டுவதை அபரிமிதமாக கொடுப்பவள். அதாவது அம்பாளுடைய சரணங்களை யார் நம்பி அவள்கிட்ட வேண்டிக்கிறோமோ அவளுடைய அத்தனை மனோரதங்களையும் அவ கேட்கறதுக்கு அதிகமாகவே கொடுக்கும் சக்தி வாய்ந்தவள் அந்த ஆதிபராசக்தி. அதுதான் சௌந்தரிய லகரியிலையும் வரும் நம்மளுக்கு. त्वदन्यः पाणिभ्यामभयवरतो दैवतगणः त्वमेका नैवासि प्रकटितवराभीत्यभिनया भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छासमधिकं शरण्ये लोकानां तव हि चरणावेव निपुणौ. அவ சரணம் அடைஞ்சோன்னா நம்ம கேட்கறதுக்கு மேலேயே அவ கொடுக்கக்கூடிய கருணா கட்டாட்சி. அபியாசாதிசய ஜாதா, அபியாச அதிசய ஜாதா, அதாவது அபியாசத்தின் பெருக்கினால் அறியப்படுகிறவள் அப்படிங்கிறார். அதாவது அபியாசம் என்ன? அபியாசம் ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு அப்படிங்கிற அந்த பரஞானம். சோ அந்த பரஞானம் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளுக்கு பெருகுகிறதோ அவளை நாம் இன்னும் நன்றாக விளங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறார். சோ அபியாசத்தின் பெருக்கினால் அறியப்படுகிறவள், அதான் அபியாசாதிசய ஜாதா. ஷடத்வாதீத ரூபிணி, அதாவது 6 விதமான மார்க்கங்களையும் கடந்ததான ரூபத்தை உடையவள். இப்ப நம்மளுக்கு ஷடத்வாதீத ரூபிணி. ஷடத்வ என்னென்ன 6 மார்க்கங்கள் என்ன நம்மளுக்கு தெரியும். சைவம், அதாவது சிவனை வழிபடுறது. அப்புறம் சாக்தம், சாக்தம்ங்கிறது அம்பாளை வழிபடுறது. வைஷ்ணவம் விஷ்ணுவை வழிபடுறது. காணபத்தியம் பிள்ளையார வழிபடுறது. கௌமாரம் முருகரை வழிபடுறது. சௌரம் சூரிய பகவானை வழிபடுறது. சோ இந்த 6 விதமான ஷண்மதங்கள் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் வேதாந்த, அதாவது எல்லாமே அந்த பரம்பொருளை போய் ரீச் பண்றதுதான். இந்த 6 பிரான்ச்சஸ், அந்த வேர் இருக்கு இல்லையா, ரூட், அதுதான் அந்த அம்பாள். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறவளா இருக்கா அம்பாள். ஷடத்வாதீத ரூபிணி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வியாஜ கருணாமூர்த்தி, அதாவது அவளுக்கு அவளுடைய கருணாஸ்வரூபம்
இயல்பாகவே அவள்கிட்ட அந்த கருணை ரூபம் இருக்கு அப்படிங்கிறா. அதாவது இன்னசென்ட்னு சொல்லுவா தெரியுமா, கள்ளங்கபடு சூது அதெல்லாம் இல்லாத ஒரு பாரபட்சம் பார்க்காம அப்படின்னு அந்த அர்த்தம். இவாளுக்கு மட்டும் கொடுப்போம், இவா நிறைய தட்சணை போட்டா இவாளுக்கு கருணையை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பொழிவோம், அந்த மாதிரிலாம் அம்பாளுக்கு கிடையவே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் ஈக்குவல் தான் அவளுக்கு முன்னாடி, இல்லையா? சோ அம்பாளுடைய கருணையை பத்தி நிறைய நம்ம பார்த்திருக்கோம், நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கா. சோ அவ்யாஜ கருணாமூர்த்தி, அஜ்ஞான துவாந்த தீபிகா. அஜ்ஞான துவாந்த தீபிகா, இதுலயே மீனிங் இருக்கு. அஜ்ஞானம்ன்ற இருட்டை போக்கும் தீபம் போன்றவள் அம்பாள் அப்படின்னு. சோ அவ அப்படி ஒரு கருணா கடாட்சியா இருக்கிறதுனால நம்ம இந்த லோகத்துல இருக்கும் இந்த ஜீவாத்மாக்களுடைய அஜ்ஞானம்ங்கிற அந்த இருட்டை அகற்றி அவளுக்கு க்ஷேமத்தை நிறைய கொடுக்கறா அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞானத்வாந்த தீபிகா. ஆபால கோப விதிதா அப்படின்னா, ஆபால கோப அதாவது குழந்தைகளாலும் இடையர்களாலும் எளிதில் அறியப்படுகிறவள் அப்படின்னு சொல்றான். சோ இப்ப போன இதுல இருந்து இது எடுத்துக்கோங்க கண்டினியூஷனா. அஜ்ஞானத்தில் சுழன்று இருக்கிறவா. சோ இப்போ குழந்தைகளையும் இடையர்களையும் அஜ்ஞானத்துக்கு உதாரணமா சொல்லுவா யூஸ்வலா. சோ அந்த அஜ்ஞானத்தில் இருக்கிறவாளுக்கு அந்த அஜ்ஞானத்தை அழிக்கும் விளக்கு போன்றும் திகழ்பவள். அந்த அஜ்ஞானத்தில் இருக்கும் பொழுதே அவர்களாலும் அறியப்படுகிறவளா அவ இருக்கா. அவளும் அதாவது அந்த அஜ்ஞானத்துல இருக்கிறவாளும் அவளை அறியக்கூடிய ஸ்வரூபத்தை அவள் உடையவள் அப்படிங்கிறார். சோ அந்த அம்பாளுடைய கருணை அப்பேற்பட்ட ஒரு கருணை. சர்வானுல்லங்கிய சாசனா. சர்வானுல்லங்கிய சாசனா அதாவது யாவரும் மீறக்கூடாத கட்டளைகளை உடையவள் அப்படிங்கிறார். அதாவது அம்பாளுடைய ஆக்ஞாவ அந்த பிரம்மா விஷ்ணு அவா கூட அந்த கட்டளையை மீற முடியாது அப்படின்னு சொல்றா. அதாவது அம்பாளுடைய ஒரு புருவ அசைப்பையே அவ அம்பாளுடைய உத்தரவா எடுத்துண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாரும் அவ தொழில்களை செய்யறா அப்படின்னு சௌந்தரிய லகரியில சங்கராச்சாரிய இவர் சொல்லியிருக்கார், ஆதிசங்கரர் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அதாவது அம்பாளுடைய அந்த புருவ அசைப்பையே ஆக்ஞாவா எடுத்துண்டு அவ இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார தொழில்களை மும்மூர்த்திகள் புரியறா. சோ அம்பாளுடைய கட்டளைகளை உடையவள் அவதான் ஆர்டர் பண்றா. அவ அந்த புருவ அசைப்பையே கட்டளையா அவ எடுத்துண்டு அவளுடைய தொழில்களை செய்யறா. அதுதான் இந்த இதுல வரும். ஜகத்சூதே தாத்தா ஹரிரவதி ருத்ரஹ க்ஷபயதே திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபி வபுரீஷ ஸ்திரயதி சதா பூர்வः सर्वं तदिदमनुगृह्णाति च शिवः तवाज्ञामालम्ब्य क्षणचलितयोर्भ्रूलतिकयोः. சௌந்தரிய லகரியில சொல்லியிருக்கா. அதனுடைய அர்த்தமும் இதுதான். அதாவது அம்பாளுடைய உருவ அசைப்பினால் ஏற்படும் அந்த உத்தரவின் பேரில் பிரம்மா முதலான மும்மூர்த்திகள் எல்லாரும் அவளுடைய தொழில்களை செய்கிறார்கள் அப்படின்னு. அடுத்தது ஸ்ரீ சக்கர ராஜ நிலையா. ஸ்ரீ சக்கரத்தை தன்னுடைய வசிப்பிடமாக உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய ஜீவாத்மா ஆத்மா நம்மளுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா தங்கறதுக்கு நம்மளுக்கு இந்த உடல் அப்படிங்கிற இந்த சரீரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தானமா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சிவசக்தி அவளுக்கு இருப்பிடமாக இருப்பது அந்த ஸ்ரீசக்கரம். சோ அந்த ஸ்ரீசக்கரத்தை இருப்பிடமாக வைத்திருப்பவள், வசிப்பிடமாக உடையவள் ஸ்ரீசக்கர ராஜநிலையா. ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி.
குடிக்கிறோமே நினைச்சா என்னவோ மாதிரி இருக்கு. பூ புவர் சுவர் 3 லோகங்கள் இருக்கு இல்லையா? அந்த 3 லோகங்கள், பூலோகம் பார்த்தோம்னா இன்பம் துன்பம் எல்லாம் நிறைந்ததா இருக்கு. புவர் லோகத்துல பார்த்தோம்னா இன்பம் ஜாஸ்தி, துன்பம் கம்மி. சுவர் லோகத்துல பார்த்தோம்னா துன்பம்ங்கிறதே கிடையாது. சோ இந்த 3 லோகத்துக்கும் அதிபதியாக இருப்பவள் திரிபுர சுந்தரி. அதே மாதிரி 3 அவஸ்தைகளான ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, அதுவும் முப்புறம்னு சொல்லுவா. அந்த 3 அவஸ்தைகளுள் அம்பாள் எப்பொழுதுமே நிலைத்து இருந்து ஜீவன்கள் அத்தனை ஜீவராசிகளுடைய வாழ்க்கைக்கு மங்களத்தை தருகிறாள். அதான் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. சோ இந்த மூர்த்திகளுடைய சரீரம் 3ம் சேர்ந்து திரிபுரம் அப்படின்னு சொல்லுவா, திரிபுர சுந்தரி. சோ அந்த மும்மூர்த்திகளுடைய சரீரமும் திரிபுரம்னு சொல்றோம் இல்லையா? அந்த திரிபுர வளர ஆரம்பிச்சிட்டேன். சோ அந்த திரிபுரத்துக்கு ஆதாரமாய் இருப்பவள் அம்பிகை திரிபுர சுந்தரி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்ரீ சிவா அப்படின்னு அர்த்தம். அதாவது சிவனுடைய பத்தினியாகவும் அவளோடு அபேதமாக சிவசக்தி ஸ்வரூபமாகவும் இருக்கிறதுனால அம்பாளுக்கு ஸ்ரீ சிவா அப்படின்னு. சிவன் வேற சக்தி வேற கிடையாது. சிவனுக்கு என்னென்ன மகிமைகள் இருக்கோ அத்தனையும் அம்பிகைக்கும் சொந்தம். அம்பிகையுடைய மகிமைகள் அனைத்தும் சிவனுக்கும் சொந்தம். சோ சிவன் அப்படிங்கும் போது, சிவ அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆண்பாலை குறிக்கிறது. சிவா அப்படிங்கும் போது அது பெண்பாலை குறிக்கிறது. ரெண்டுமே சிவ சிவா எல்லாம் ஒண்ணுதான், சிவசக்தி. அடுத்தது அதான் வருது, சிவசக்தி ஐக்கிய ரூபிணி. சிவன் சக்தி இவர்களுடைய ஐக்கியத்தையே ரூபமாக உடையவள். சோ அந்த அம்பாள் சிவஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபம் அப்படின்னு பிரிச்சு நினைக்காம சிவசக்தி ஸ்வரூபம் அப்படின்னு ஒன்றாய் கலந்த வேண்டும். கடைசியில 2 பேரையும் இணைத்து சிவசக்தி ஸ்வரூபமா நம்ம இது பண்றோம். அந்த ஐக்கியம் தான் சிவசக்தி ஐக்கிய ரூபிணி. சோ ஸ்ரீ சக்கரத்திலேயே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிவசக்கரம்னு பாதி இருக்கு, சக்தி சக்கரம்னு பாதி இருக்கு. சோ அதோடைய ஐக்கியம் அப்படிங்கிற. சோ அந்த 9 சக்கரத்துல பார்த்தோம்னா மேல நோக்கி இருக்கிற 4 சக்கரமும் சிவசக்கரங்கள், கீழே நோக்கி இருக்கிற 5 சக்கரமும் சக்தியுடைய சக்கரங்கள். சோ இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கறது இந்த சதுர்பி ஸ்ரீ கண்டைஹி அதுல டீடைல்டா அவர் சொல்லியிருப்பார். சோ அந்த சிவசக்தி ஐக்கிய ரூபம், அதான் சிவசக்தி ஐக்கிய ரூபிணி. சோ இந்த மாதிரி அம்பாளுடைய நாமா நம்ம ஆரம்பிச்சது ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு ஆரம்பிச்சோம். அவளுடைய 3 தொழில்கள் பத்தியும். ஸ்ரீ மாதா அப்படிங்கும்போது சிருஷ்டியை குறிக்கிறது, மகாராஜ்னி அதாவது ரட்சிக்கிறது, ஸ்திதிய சொல்லிட்டு, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சம்ஹாரத்தை குறிக்கிற 3 காரியங்களையும் செய்பவளாக அம்பாளை நம்ம ஆரம்பிச்சு பாக்கி 2 இருக்கு இல்லையா, திரோதானம். அதாவது 5 தொழில்கள் இருக்கு, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். திரோதானம் 1, அனுகிரகம் 1. திரோதானம்ங்கிறது என்ன, சம்ஹாரம் பண்ணின அப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லா அந்த டெப்ரிஸ் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் மறைக்கிறது, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா அந்த பிளேஸ். அப்புறம் தான் சிருஷ்டி திருப்பி ஆரம்பிக்கும். இப்ப நம்ம மரத்தையே வெட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்க, சம்ஹாரம் பண்ணிடுறோம், மரத்தை வெட்டிடுறோம், பட் அந்த இது டெப்ரிஸ் இருக்கும் இல்லையா, அதை டிசப்பியர் பண்ணி வைக்கிறது, அதுதான் திரோதானம் அப்படிங்கிறது. அடுத்தது 5வது அனுகிரகம். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்றது. சோ இந்த சிதக்னி குண்ட சம்பூதா, சிதக்னியிலிருந்து வந்தவோ, சிவசக்தி ஐக்கிய ரூபிணி. இப்படி வரிசையா நம்ம அவளுடைய எல்லா பஞ்ச கிருத்தியங்களையும் செய்பவளாக இருந்த
அந்த தேவதை ஜெகன்மாதா லோகேஸ்வரி அவளை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்த நாமால எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி லலிதாம்பிகா அப்படின்னு முடிக்கிறா. லலிதையாகவும் அம்பிகையாகவும் அவள் இருக்கா. அம்பிகா, அம்பா, இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தாயை குறிக்கும். சகல லோக ஜனனியா இருக்கா அந்த அம்பிகா. லலிதை அப்படிங்கிறா. லலிதை அப்படின்னா என்ன? லீலைகள். இது எல்லாமே தனியும் அவ பண்றா பாருங்கோ. இந்த பிரகிருதி பிரபஞ்சத்தை தோற்றுவித்து எல்லாமே அவளுடைய லீலை தான் இல்லையா? முழுக்க பண்ணி அவளுக்கு அது ஒரு லீலை. சோ அந்த லீலைகளை புரியும் அந்த தாயாக, லோக மாதாவாக அவள் இருக்கா. சர்வலோக ஜனனி, அதான் லலிதாம்பிகை. செல்லமாக விளையாடுவது, அதுதான் லலனம்னு சொல்லுவா. லாலனான்னு நிறைய பேர் வச்சுப்பா. அப்படின்னா என்ன? செல்லமா விளையாடுறது அப்படின்னா. சோ இந்த லோகத்தை எல்லாம் அவ லோகத்துக்கு அப்பால் இருந்து இந்த லோகத்தை சிருஷ்டித்து அவள் கிரீடித்து கொண்டிருப்பதால் அவளுக்கு லலிதா அப்படின்னு பேரு. சோ லலித பதம் அப்படின்னா மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். சகல மங்களங்களையும் கொடுக்கும், அதுவும் லலித பதம். லலிதம் அப்படின்னா சோ லலிதாம்பிகா சர்வ மங்களத்தையும் தருபவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள், அதுதான் லலிதாம்பிகை. சோ அவ யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்ஸ்திதா. சோ ஸ்ரீமாதான்னு ஆரம்பிச்சு இத சொல்லியே நான் முடிக்கிறேன். யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. சர்வம் ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. सिन्दूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलि स्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीमापीन वक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमाधिभिरावृतां मयूकैरहमित्येव विभावये भवानीम् ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्धेम पद्मां वराङ्गीम् सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीम् श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीम् सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्तहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीमरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. முடிக்கும் போதே இதை சொல்லிட்டு தான் முடிக்கணுமா மேடம்? எது யூஸ்வலா எதுக்காக அதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம அதோட முடிக்கல அப்படின்னு திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அதோட இது பண்ணுவோம். சோ நம்ம இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அதோட பூர்த்தி ஆகல, திருப்பியும் நம்ம இன்னொரு வாட்டி சொல்லுவோங்கிறதுக்காக தியான ஸ்லோகத்தை திருப்பியும் சொல்லி முடிப்பா. அதாவது நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு தெரியுமா, அந்த மாதிரி. சரி சரி, ரொம்ப அழகா இருக்கு மேடம். நமஸ்காரம்.